தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு வேதனைகளை ஏற்படுத்தி விட்டது என்று தான் கூற வேண்டும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று கூட்டு குடும்பமாகவோ அல்லது தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு ஒரு சிறிய கூட்டில் மகிழ்ச்சியாகவே வாழ நினைக்கக்கூடிய உங்களின் 2ஆம் மற்றும் 4ஆம் இடங்களை அசுப கிரகங்கள் தாக்கிய போது குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு பிரிவினைகளானது ஏற்பட்டிருக்கலாம் அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட ஏற்படலாம். இதுவரைக்கும் ஒன்றாகத்தான் உடைய குடும்பங்களானது இருந்திருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளால், ஆனால் இதுவரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைத்திருப்பீர்கள். மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூட்டாகவே வாழ்ந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது குடும்பத்தில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு வழியாகவும் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை தேடி கொடுப்பதாகவும் மட்டுமே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை நீங்கள் ஏன் ஏற்படுகிறது, இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அண்ணன் தம்பிக்குள் ஒற்றுமை என்பது குலைந்து தனித்தனி பாதையில் சென்றதோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தற்காலிக பிரிவோ ஏற்பட்டு உங்களை காயப்படுத்தி கொண்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். ஆசையாக கட்டிய குடும்ப கோட்டை இப்படி நம்முடைய கண் முன்னாலேயே செங்கலாக உடைந்து விட்டதை என்று நீங்கள் செய்வதறியாது திகைத்து நின்ற ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனை நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட உங்களுடைய மனதுக்குள் அவ்வளவு வலிகள் என்பது இன்னும் ஏற்பட்டு கொண்டும் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை என்பது குலைந்து உறவுகள் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து சென்ற பொழுது அந்த பிரிவினையின் வழி உங்களை தனிமையில் தவிக்க விட்டு உங்களுடைய நிம்மதிகளையே பறித்து வைத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது என்னை கஷ்டத்தில் போய் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் தைரியமாக ஒரு மனிதராக எந்த ஒரு முடிவையும் உங்களால் எப்பொழுதுமே அந்த முடிவை எடுத்து உங்களால் அதை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணத்தில் தான் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் என்று பலர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் நீங்கள் மறைத்து வைத்த கவலைகள் அதிகமாகவே இன்னும் இருந்து கொண்டும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கலாம். இரவு நேரங்களில் அனைவரும் தூங்கிய பிறகு உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து அமைதியாகவே சிந்தித்த ஒரு தருணங்கள் நிச்சயமாகவே இருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். குடும்பம், பணம், வேலை, உறவுகள் என பல விஷயங்களை ஒரே நேரத்தில் நீங்கள் மனதில் ஓட்டிக்கொண்டு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், யாரை நம்ம மறந்து விடுகிறோம், எந்த செயலை நம்ம முக்கியமானதாக எடுக்காம விடுகிறோம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான சிந்தனைகள் இன்னும் ஓடிக்கொண்டுமே தான் இருக்கும். எப்போது இந்த நிலைமையானது மாறும் என்ற கேள்வி உங்களை பல முறைகள் பாதிக்க வைத்திருக்கலாம். உங்களுடைய கஷ்டங்களை எல்லோரிடமும் சொல்லாமல் நீங்களே சமாளிக்க முயற்சி செய்த ஒரு காலங்களும் நேரங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஜோதிட பார்வையில் தனுசு ராசிக்கு வரக்கூடிய சோதனைகள் அவங்களை உடைப்பதற்காக மட்டும் கிடையாது, உங்களுடைய மன வலிமையை அதிகரிப்பதற்காக என்றும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைச்சுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் நன்மைகளைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி பணிகளில் மேன்மைகள் என்பது ஏற்பட்டு அது உங்களுடைய குழந்தைகளோ நீங்களோ இப்பொழுது படித்து கொண்டிருந்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது படிப்பு விஷயத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கோ கிடைக்கலாம். உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் என்பதை உண்டாக்கி உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவுகள் கூட மீண்டும் உங்களை தேடி வந்து இப்பொழுது அவர்களாகவே வந்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளானது தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகுது. பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் இருக்கும். துணைவர் வழி உறவுகளால் ஆதாயங்கள் என்பது ஏற்படும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நிச்சயமாகவே கிடைக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரித்து நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறக்கும். அரசு காரியங்களில் ஆதரவான சில பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகுது. அதனையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்துல திருமணம் அல்லது சுபகாரியத்திற்கான முயற்சிகள் கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இப்பொழுது தேடி கொடுக்கும். தனுசு ராசி என்பர்களை, குடும்பத்தின் சந்தோஷம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொண்டதாகவே இருக்கலாம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். நீண்ட நாட்களாகவே காத்திருந்த திருமண முயற்சிகள், குடும்பத்தில் நல்ல செய்திகள், உறவுகளுக்குள் மகிழ்ச்சியான மாற்றங்கள் போன்றவை இனிமேல் சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். ஜோதிட பார்வையில் தனுசு ராசியான உங்களுக்கு குருவின் அனுகூலங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு உதவும் என்று கூறப்படுது. இதுவரை இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாகவே விலகப் போகிறது. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் என்பது குறைந்து அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த ஒரு நல்ல விஷயங்கள் மீண்டும் உடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். தனுசு ராசி என்பர்களை, நீங்கள் குடும்பத்திற்காக செய்த பிரார்த்தனைகள், எடுத்த முயற்சிகள், செய்த நல்ல செயல்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல பலன் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் வந்துவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து புதிய தொடக்கங்கள் உருவாக்கி நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அது இருக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்குங்கள், உடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். பிறக்கும் அரசு காரியங்களில் ஆதரவான சில பலன்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகுது. அதனையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்துல திருமணம் அல்லது சுபகாரியத்திற்கான முயற்சிகள் கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இப்பொழுது தேடி கொடுக்கும். தனுசு ராசி என்பர்களை, குடும்பத்தின் சந்தோஷம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொண்டதாகவே இருக்கலாம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். நீண்ட நாட்களாகவே காத்திருந்த திருமண முயற்சிகள், குடும்பத்தில் நல்ல செய்திகள், உறவுகளுக்குள் மகிழ்ச்சியான மாற்றங்கள் போன்றவை இனிமேல் சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். ஜோதிட பார்வையில் தனுசு ராசியான உங்களுக்கு குருவின் அனுகூலங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு உதவும் என்று கூறப்படுது. இதுவரை இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாகவே விலகப் போகிறது. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் என்பது குறைந்து அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். நீண்ட நாள்